வணக்கம் காட்சிப்டி. மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூர் பகுதியில் உள்ள பர்கி அணையில் நேற்று நிகழ்ந்த படகு விபத்தில் இறந்தவர்கள் திருவம்பூர் அருகே உள்ள நவல்பட்டு அண்ணா நகரை பகுதியை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் பலி என தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது திருச்சி மாவட்டம் திருவம்பூர் அருகே உள்ள நவல்பட்டு அண்ணா நகரை சேர்ந்தவர் காமராஜர். இவர் துப்பாக்கி தொழிற்சாலையில் அப்ரண்டிஸ் பெற்றுள்ளார். இந்த நிலையில் கடந்த 1 வருடத்திற்கு முன் மத்திய பிரதேசத்தில் உள்ள துப்பாக்கி தொழிற்சாலையில் பணியில் சேர்ந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் அவரும், அதாவது காமராஜ் மனைவி கார்குழலி, அவரது மகன் தமிழ்வேந்தன், திருப்பூர் தாராபுரம் பகுதியை சேர்ந்த அவரது அண்ணன் மனைவி மற்றும் குழந்தைகள் என 7 பேர் உட்பட 40 பேர் மத்திய பிரதேசம் ஜபல்பூர் பகுதியில் உள்ள பர்கி அணை பகுதியில் படகில் சவாரி சென்றுள்ளனர். இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக படகு கவிழ்ந்ததில் சில பேர் இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதில் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள நவல்பட்டு அண்ணா நகரை சேர்ந்த காமராஜ், அவரது மனைவி கார்குழலி, அவரது இளைய மகன் தமிழ்வேந்தன் மற்றும் அவரது அண்ணின் குழந்தை என 5 பேர் நீரில் மூழ்கி மாயமானதாக கூறப்படுகிறது. இதில் பூவிந்திரன் உட்பட 2 கை குழந்தைகள் லைஃப் ஜாக்கெட் போட்டதால் அவர்கள் காப்பாற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் காமராஜ் மற்றும் கார்குழலி மற்றும் அவர் அண்ணின் உடலை மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் காமராஜ் மற்றும் 2 குழந்தைகளின் உடல்கள் இதுவரை கிடைக்கப்படவில்லை. அதாவது இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து அவரது குடும்பத்தினர் விமானம் மூலம் மத்திய பிரதேசம் சென்றுள்ளனர். இதற்கிடையில் துப்பாக்கி தொழிற்சாலை சேர்ந்த அவரது நண்பர்கள் திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை மூலம் அவர்கள் உடலை விரைந்து மீட்டு எடுக்க திருச்சி கொண்டு வருவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் தண்ணீரில் மூழ்கி மாயமாகி உள்ள காமராஜ் மற்றும் 2 குழந்தைகளின் உடலை மீட்பதற்கு திருச்சி MP துரைவிக்கம் மூலம் நடவடிக்கை எடுப்பதற்கு தொழிற்சங்கத்தில் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அப்துல் கரீம். Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.